பாண்டி என் பேர் பாலகிருஷ்ணபுரம். நான் நேற்று சோழம் வந்தாலும் 11:30 மணிக்கு நான் 28K வருது, அங்கே 29 வருது, அது ஏறினதுக்கு ஏறக்கூடாது, உங்கள் வண்டி அங்கே கருப்பட்டி போகாது அப்படின்னு ஒட்டேலத்தில் போட்டிருக்காங்க, கருப்பட்டின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிரைவர் கண்டக்டர் போகாதியா போயான்னு இறக்கிட்டாங்க. அடுத்த அவ்வளோ 1 மணிக்கு வருது பிஆர்சி, அதில் தான் வந்து நான் போகாத ஐயா கருப்பட்டிக்கு அப்படின்ட்டாரு. போகான்னு சொன்னப்ப நாங்க என்ன சார் போகான்னு சொன்னப்ப நாங்க என்ன அவரோட சண்டை போடாங்க. நம்ம வர்ற டைம் 29 பெரியார்ல இருந்து நம்ம பிஆர்சிக்கு நிலக்கொடை பண்ணி வருதுல, அதுக்கு முன்னாடி வர வேண்டியது வந்த வண்டி. ஒரு கடைக்கு முன்னாடியே உட்காந்துட்டே இருக்கேன் நானு. சார் கடைக்கிட்ட போகாதுட்டாரு. அப்புறம் என்ன பண்றாங்க? ஆமா போகாது அப்படின்னு என்ன சார் காரணம்? நாங்க என்ன சொல்றோம், உட்காந்துட்டு அவரு சாரு கடையில உட்காந்துட்டு பிஆர்டி வருது, அதுல வந்து காலையில முதல் டைமே வந்து வண்டி வரலன்றான். காலையில ஒரு ஆளு முதல் டைம் ஆஸ்பத்திரி போறவங்க இருக்காங்க, வேலைக்கு போறவங்க இருக்காங்க, இப்ப காலேஜ் பிள்ளை போறவங்க முதல் டைமே வண்டி வரலன்றான். அதுக்கப்புறம் கேட்டோம்னா என்ன சொல்றாங்க, எங்க ஊருக்கு வந்து விட மாட்டாங்க, 2 டைம் பிள்ளை ஸ்கூல் போய் ஏத்துறதே விடாம மற்ற விட மாட்டேன்றாங்க. அது நடவடிக்கை எடுத்து கொடுங்க. காலையில இப்ப போராட்டம். ஆமா, அந்த வண்டி விளையிற காரணம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. 6 மணிக்கு ஆமா ஸ்கூல் பிள்ளை வந்து திருப்பாலையில படிக்கிறோம். எப்பயுமே திருப்பாலை இதுக்கு வந்து எப்பயுமே 6 மணிக்கு ஒரு வண்டி வரும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, டிப்போல அவங்க எப்ப வண்டி போறதோ கண்ட்ராக்டர் டிரைவர் இல்ல, அதுல இருந்து எதையாவது ஒரு இதை சொல்லிட்டு அவங்களே ட்ரிப்பை கேன்சல் பண்ணிக்கிறாங்க. காலையில பிள்ளை இப்போ ஒரு 10 நாளா பஸ் வர்றதே கிடையாது சார். நைட்டும் அது மாதிரி வர்றது இல்ல. அது மாதிரி மதிய டயத்துலயும் அவங்க இஷ்டம்னா வர்றாங்க, இல்லைன்னா வண்டி வேலை அப்படின்ட்டு அப்படியே நிப்பாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யறாங்க. ரெண்டாவது ஒரு 20 ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவரை இது பண்ணி விட்டாங்க. அதுல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க பீஸ் கமிட்டி போட்டிருக்கோம், அது போட்டுக்கிட்ட இவங்களா சொல்லி டிப்போ மேனேஜரே இதுக்கு ஃபுல்லா அவரோட இதுலதான் பஸ்ஸே வர்றதில்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் டிப்போ மேனேஜர் சொன்னா கண்டிப்பா வரும். ஆனா அவரே என்ன பண்ணிக்கிறாரு, நாங்க பீஸ் கமிட்டி போட்டிருக்கோம், நாங்க உங்க ஊர் கிராமத்துல பேசியிருக்கோம், எங்க இஷ்டத்துக்கே பஸ் விடுவோம் அப்படின்னு சொல்லி அவரு தான் இப்ப முக்கிய காரணம். இப்ப சாரு இன்ஸ்பெக்டர் சார் பேசினப்ப கூட அவர் அங்க இருந்து நாங்க பீஸ் கமிட்டி போட்டுருக்கோம், நாங்க பேசிட்டு தான் சொல்ல முடியும், எங்க சௌகரியத்துக்கு பஸ் விட முடியும், நாங்க பஸ் அப்படிலாம் விட மாட்டோம் அப்படின்னு தான் பேசுறாங்க. தவிர ஒரு நாள் யாரோ ஒரு அக்யூஸ் செஞ்சதுக்காக மொத்த ஊர், இந்த ஊரை சுத்தி மொத்தம் ஒரு 4-5-10 ஊர் இருக்கு. எல்லா பிள்ளைகளும் இங்க பக்கத்துல கணேசபுரம், பொம்மம்பட்டி, அமைச்சாவரம், எல்லா பிள்ளைகளும் இங்கதான் வந்து பஸ் ஏறுது. இந்த கருப்பட்டியே பெரிய கிராமம், இது இரும்பாடி கிராமம், பாலகிருஷ்ணாவரம். அப்படின்ற போது எல்லா பிள்ளைங்க வந்து ஏறும்போது கிட்டத்தட்ட காலையில ஒரு 50-60 பிள்ளை ஏறுது. அப்படின்ற போது அந்த பஸ்ஸை விட மாட்டாங்க. எங்க ஊர் பிள்ளை ஃபுல்லா நாச்சியோளம், கரட்டுப்பட்டி, இப்ப மன்னாடி மங்கலம், இந்த மாதிரி போய் பஸ் ஏறிக்கு இருக்கு. அதனால இதை நடவடிக்கை எடுத்து இதை நீங்க செஞ்சு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதை மக்களை திரட்டி பெரிய ஒரு போராட்டம் நடத்துவோம். தாவேகா நிர்வாகி. ஆமா, இன்னொன்னு என்ன, இந்த 5-10 கிராமத்துக்கு வந்து இதே மெயினான ஊரு. யார் சண்டை போட்டாலும் சரி, ஒரு மது பிராந்தி கடையில சண்டை போட்டாலும் சரி, இங்க பஸ் நிறுத்திடுறாங்க. இப்ப வெளியூர்கார இந்த ஊர்ல இங்க உள்ள சண்டை போட கிடையாது. வெளியூர்காரங்க வந்து எதாவது ஒரு ஒம்பு எடுத்தாங்கன்னா அதுக்கு பஸ் நிப்பாட்டிக்க. இந்த வேலை சார் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பஸ் வர்றது அந்த சண்டை போட்டவனை வந்து அரசு பண்ண, சண்டை போட்டவன அரசு பண்ணுங்க, வந்து பாதிக்க கூடாது. என் பேர் பி ராமநாதன். என் பேர் அன்பு வார்டு உறுப்பினர், முன்னாள் வார்டு உறுப்பினர், இரும்பாடி ஊராட்சி. பேசட்டு மாமா, பேசட்டு மாமா.
அப்ப நீ பேசுற நீ எதுக்கு பேசுற அப்ப சோழன் வந்து ஆளேட்டாங்க வண்டி ஓட்டி போட்டான்